welcome to Healthy Meals Tamil. இப்போ நம்ம பார்க்க போறது breakfast recipeயோட part 2 வீடியோ. அதாவது part 1ல இடியாப்பத்தோட ரெசிபி டீடைல்டா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்ட் 2ல இடியாப்பத்துக்கு சூப்பர் காம்பினேஷனான உருளைக்கிழங்கு ஸ்டியூ, அதுவும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல எப்படி செய்யலாம் தாங்க டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல, அதுவும் இடியாப்பத்துக்கு சூப்பர் காம்பினேஷனான உருளைக்கிழங்கு ஸ்டியூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதே போல் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பட் நான் இதை ஃபுல்லாக எடுக்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒன்று மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாம் க்ளீன் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டியூக்கு உருளைக்கிழங்கு எந்த மாதிரி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் நறுக்காமல் இதே போல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணினா போதும். பச்சை மிளகாய் இதே போல் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி நான் ஃபுல்லாக எடுத்துக்கலைங்க. இந்த அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா இதே போல் ஸ்லைஸ் ஆக்கின பிறகு பொடி பொடி ஆக்கிக்கலாம். அதே போல் பெரிய வெங்காயம் மேக்ஸிமம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இஞ்சி பெரிய வெங்காயம் இது எல்லாமே நல்லா கலங்கி வரணும் ஸ்டியூக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை குக்கரில் போட்டு வெஜிடபிள் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நமக்கு நிறையா தேவைப்படாது. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்குக்கு கீழே இருந்தாலே போதும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு 3 விசிலுக்கு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகிற இந்த டைமில் ஸ்டியூக்கு தேவையான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தாங்க நான் ஊற்றியிருக்கேன். இப்போது அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கோஸாக அரைச்சி எடுத்துட்டா போதும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கோஸாக அரைஞ்சிருந்தா போதும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. சுடுதண்ணி யூஸ் பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காயிலிருந்து பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இங்கே சுடுதண்ணி யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே போல் டைட்டாக ஒரு தடவை பிழிஞ்சு எடுத்துட்டாலே போதுங்க. நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இதே போல் டைட்டாக ஒரு தடவை பிழிஞ்சு எடுத்துட்டாலே போதும். இப்போ தேங்காய் பால் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அதை விட கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இப்போ குக்கர் 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இதே போல் உடச்சி விட்டுடலாம். ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக இதே போல் உடச்சி விட்டால் போதும். இதே போல் உடச்சி விட்ட பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஊற்றிட போகிறோம். நான் தண்ணி எடுத்துருக்கிற அதே கப்பில் உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் தேங்காய் பால் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக, அதாவது 1/4 கப்புக்கும் கம்மியாக எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் கிடச்சிருக்கு. தேங்காயில் இருக்கிற பாலும் சேர்த்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இது இப்போ குழம்புல ஊற்றின பிறகு ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் சூடான போதுங்க. அதாவது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுடணும். லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிடலாம். எனக்கு இங்கே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன்.
இப்போ ஸ்டியூக்கு ஹைலைட்டான மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. நான் இங்கே காரத்துக்காக மெயினாக மிளகுத்தூள் தான் சேர்த்திருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு ஸ்டியூக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்திக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை இதே போல் கட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க நம்மளோட ட்ரெடிஷ்னலான உருளைக்கிழங்கு ஸ்டியூ இங்கே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த உருளைக்கிழங்கு ஸ்டியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.